Periodic classification of elements chapter continue பண்றோம். So previous classல வந்து atomic radius பார்த்தோம். எப்படி வந்து அது groupல vary ஆகுது, எப்படி periodல vary ஆகுது அப்படின்றது பார்த்தோம். So இன்னைக்கு வந்து second trend பார்க்க போறோம். Ionic radii. Ionic radii. Ionic radii-னா என்ன அப்படின்ற definition நான் first எழுதிடுறேன், அதுக்கப்புறம் explain பண்றேன். எழுதிக்கோங்க. The distance from the center of the nucleus of the ion up to which it exerts influence on the electron cloud is called as ionic radius. So ionic radius na enna அப்படினா இப்போ ion ன்னு பார்த்தோம்னா ion வந்து two types ஆ form ஆகும். Ion can be formed by the losing of electrons. Electron lose பண்றதுனாலயும் எனக்கு வந்து ion form ஆகும். Electron வந்து gain பண்றதுனாலயும் வந்து எனக்கு ion வந்து form ஆகும். So ion வந்து can be formed by the losing of electrons அப்படி இல்லாட்டி by the gaining of electrons. So ஒரு ion வந்து if it is formed by losing of electrons, ion if it is formed by losing of electron, then that ion is called as a cation. Then the ion is called as the cation. அதே மாதிரி ion if it is formed by gaining of electron, ion if it is formed by gaining of electron, it is called as anion. So ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணுச்சுன்னா எனக்கு கேட்டயான் கிடைக்கும், எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சுன்னா எனக்கு வந்து ஆனியான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ கேட்டயானோட சார்ஜ் வந்து என்ன அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ். கேட்டயான் அப்படின்னா பாசிட்டிவ் அயான், அதுல வந்து என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஆனியான் வந்து நெகட்டிவ் அயான். நெகட்டிவ் அயான் அப்படின்னா இட் வில் ஹாவ் அ நெகட்டிவ் charge. Okay, so ionic radius அப்படின்னா இப்போ ஒரு பாசிட்டிவ் அயான் இருக்கு அப்படின்னா நியூக்ளியஸோட சென்டர்ல இருந்து எவ்வளவு தூரம் அந்த பாசிட்டிவ் சார்ஜால அட்ராக்ட் பண்ண முடியும், அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து அயானிக் ரேடியஸ். இல்ல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா அதோட நியூக்ளியஸோட சென்டர்ல இருந்து எவ்வளவு தூரம் அதால ஒரு எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ண முடியும், அதுதான் வந்து அயானிக் ரேடியஸ். ஓகே, சோ ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆட்டம் வந்து if it loses electron, if the atom loses electron I will get cation. Cation na positive ion. If the atom வந்து gains electron I will get anion. Anion na negative ion. Okay, so cation வந்து electron lose பண்ணி form ஆகுறதுனால it will be smaller than the atom. It will be smaller than the atom, whereas anion வந்து will be larger than the atom. Will be larger than the atom. Okay, so how it varies in the group and period அப்படி பார்க்க போறோம். So first variation in the group. Okay, அட்டாமிக் ரேடியஸ் மாதிரியே தான் இதுவும் வந்து வேரி ஆகும். அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீசஸ் டவுன் த குரூப், அதே மாதிரி அயானிக் ரேடியஸும் வந்து இட் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப்.
increases down the group. Variation in the period. Atomic radius வந்து decreases across the period. அதே மாதிரி ionic radiusம் it decreases across the period. It decreases across the period. Okay. So ionic radiusனா ஒரு அயானோட சென்டர்ல இருந்து எவ்வளவு தூரம் அதால அட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த டிஸ்டன்ஸை வந்து அயானிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அயான்ஸ் வந்து ரெண்டு டைப், ஒன்று வந்து கேட்டயான், இன்னொன்று வந்து ஆனயான். கேட்டயான் வந்து ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுச்சுன்னா ஃபார்ம் ஆகும். ஆனயான் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சுன்னா ஃபார்ம் ஆகும். கேட்டயான் வந்து ஆட்டமை விட சைஸ்ல சின்னதா இருக்கும், ஆனயான் வந்து ஆட்டமை விட சைஸ்ல லார்ஜரா இருக்கும். அயானிக் ரேடியஸ் வந்து குரூப்ல இன்க்ரீஸ் ஆகும், பீரியட்ல டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து அயானிக் ரேடியஸ். ஓகே, ஸோ இப்போ தேர்ட் ட்ரெண்ட் பார்க்க போறோம், அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா ஒரு ஆட்டம் இருக்கு, ஒரு கேசியஸ் ஆட்டம் இருக்கு. கேசியஸ் ஆட்டம்னா ஒரு கேஸ் ஆட்டம் இருக்கு. இந்த ஆட்டம்ல இருந்து நான் வந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு ரிமூவ் ஒன் எலக்ட்ரான் ஃப்ரம் த கேசியஸ் ஆட்டம். ஸோ ஒரு கேசியஸ் ஆட்டம்ல இருந்து நான் ஒரே ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு நான் எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும், அந்த எனர்ஜி தான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி டெஃபினிஷன் எப்படி எழுதலாம்? The energy required to remove an electron from a gaseous atom. So the energy which is required to remove the electron from the gaseous atom. எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ஆட்டம் வந்து எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா கேட்டயானா மாறிடும். ஸோ எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் an electron from the gaseous atom to form a cation. Okay, to form a cation is called ionization energy. Is called ionization energy. So புரிஞ்சுதா what is ionization energy? So ionization energy அப்படின்னா ஒரு gaseous atomல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி அதை கேட்டயானா மாத்துறதுக்கு நம்ம எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும், அதுதான் வந்து ionization energy. ionization எனர்ஜியோட யூனிட் வந்து கிலோ ஜூல்ஸ் பர் மோல். கிலோ ஜூல்ஸ் பர் மோல். ஓகே, ஸோ எப்படி இது வந்து குரூப்ல சேஞ்ச் ஆகுது, எப்படி இது வந்து பீரியட்ல சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நான் வந்து பார்க்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேரியேஷன் இன் த குரூப். ஸோ நான் ஒரு குரூப் எடுத்துக்கிறேன், ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம் குரூப் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுல வந்து இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்க்கு கிட்டயே இருக்கும். இதுல வந்து இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்க்கு கொஞ்சம் தள்ளி இருக்கும். இதுல வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கு. இதுல வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஸோ இதுல இந்த எலக்ட்ரான் வந்து ஃபர்ஸ்ட் ஷெல்லிலே இருக்கிறதுனால இங்க அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும், இங்க அட்ராக்ஷன் அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும், இங்க வந்து அட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா நம்மளால இதை வந்து ஈஸியா என்ன பண்ண முடியும்? ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும்னா இந்த இடத்துல எனக்கு கம்மியான எனர்ஜி போதும் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு. ஆனா இங்க அட்ராக்ஷன் அதிகமா இருக்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல நிறைய எனர்ஜி தேவை இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு. ஸோ என்ன ஆகுது? அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருந்து கம்மி ஆகுது. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி வந்து decreases down the group. அயனைசேஷன் எனர்ஜி வந்து decreases down the group. ஏன் டிக்ரீஸ் ஆகுது? ஏன்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நியூக்ளியஸோட அட்ராக்ஷனும் வந்து என்ன ஆகுது? கம்மி ஆகுது.
Okay, increases down the group because as the number of shells increases, நியூக்ளியஸோட அட்ராக்ஷனுக்கு என்ன டேர்ம் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால the effective nuclear charge also decreases. Effective nuclear charge வந்து decreases and it becomes easy to remove the electrons. It becomes easy to remove the electron. So புரிஞ்சுதா? So it decreases down the group. இதுதான் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. Next பீரியட்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். Variation in the period. So பீரியட்ல வந்து effective nuclear charge வந்து அதிகமா இருக்கும். நியூக்ளியர் சார்ஜ்னா அட்ராக்ஷன் வந்து அதிகமா இருக்கும் பீரியட்ல. ஸோ அட்ராக்ஷன் அதிகம்னா நான் வந்து என்ன பண்ணணும், நிறைய எனர்ஜி கொடுக்கணும் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு. ஸோ இங்க ஃப்ரண்ட்ல எல்லாம் கம்மியான எனர்ஜி கொடுத்தா போதும், போக போக நிறைய எனர்ஜி கொடுக்கணும். ஸோ பீரியட்ல வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து increases along the period. Increases along the period. ஏன்னா the effective, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எழுதணும். number of shells எழுத வேண்டாம், effective nuclear charge வந்து increases and it becomes difficult to remove the electrons. Okay, the effective nuclear charge increases and it becomes difficult to remove the electrons. Becomes difficult to remove the electron. So இதுதான் வந்து ionization energy. So the next one வந்து electron affinity. Electron affinity. எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னா அதே மாதிரி நான் ஒரு கேஷியஸ் ஆட்டம் எடுத்துக்கிறேன். எலக்ட்ரான் அயனைசேஷன் என்தால்பினா என்னது, இந்த கேஷியஸ் ஆட்டம்ல இருந்து நான் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுவேன். ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவையோ அதுதான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி. எலக்ட்ரான் அஃபினிட்டினா ஒரு கேஷியஸ் ஆட்டம் என்கிட்ட இருக்கு, இதுல நான் எலக்ட்ரானை ஆட் பண்ணணும். இதுல நான் வந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போறது இல்ல, இதுக்குள்ள நான் வந்து என்ன பண்ண போறேன், எலக்ட்ரானை ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணும்போது எவ்வளோ எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது, எவ்வளோ எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது, அதுதான் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டினா the energy which is released when the gaseous atom வந்து accepts a electron. So definition எழுதுங்க பார்க்கலாம். It is defined as the amount of energy released when an gaseous atom gains an electron. When a gaseous atom gains an electron. So இதோட யூனிட்டும் வந்து it is kilojoules per mole. It is kilojoules per mole. Okay, so இதுவும் வந்து சேம். Okay, எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டியும் அயனைசேஷன் எனர்ஜியும் சேமா தான் இருக்கும். வேரியேஷன் இன் குரூப் அண்ட் பீரியட். ஸோ வேரியேஷன் இன் குரூப் எப்படி இருக்கும், அயனைசேஷன் எனர்ஜி என்னாச்சு குரூப்ல, இட் டிக்ரீசஸ் டவுன் த குரூப். அதே மாதிரி எலக்ட்ரான் அஃபினிட்டியும் இட் டிக்ரீசஸ் டவுன் த குரூப். It decreases down the group.
அதே மாதிரி வேரியேஷன் இன் பீரியட் லைக் அயனைசேஷன் எனர்ஜி வந்து increases across the period. அதே மாதிரி electron affinityயும் it increases across the period. It increases across the period. Electron affinity க்கு இன்னொரு definition கூட நம்ம எழுதலாம். Electron affinity. Affinity na attracting the electrons. So electron affinity na it is a tendency to accept electrons. It is a tendency to accept electrons. It is called as electron affinity. Okay, so next, fifth one, வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னா என்ன? இப்போ ஏன்ற ஒரு ஆட்டம் இருக்கு, பி அப்படின்ற ஒரு ஆட்டம் இருக்கு. ஏன்ற ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரான் வச்சு பாண்ட் ஃபார்ம் பண்ண போது, பீன்ற ஆட்டமும் ஒரு எலக்ட்ரானை வச்சு பாண்ட் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ ஏ வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது, பியும் வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது. இந்த ரெண்டு எலக்ட்ரானும் சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, ஏபி அப்படின்னு. ஸோ இப்போ இந்த பாண்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த 2 எலக்ட்ரான்ஸையும் ஒரே ஆட்டம் வந்து அது பக்கமா இழுத்து வச்சுக்க ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா, ஓகே, ஒரு பக்கமா இழுத்து வச்சுக்க ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா அட்ராக்டிங் த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் itself. அதுதான் வந்து என்னது? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ எழுதுங்க, இட் இஸ் டிஃபைன்ட் as the tendency of an atom to attract the shared pair of electrons towards itself. இதுதான் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க இருக்கும்? ஒரு பாண்ட்ல இருக்கும். அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? the bond which is formed by the sharing of electrons. The bond which is formed by the sharing of electrons. So அதுதான் வந்து கோவேலண்ட் பாண்ட். ஸோ ஒரு கோவேலண்ட் பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸையும் ஒரு ஆட்டம் வந்து அது பக்கமாவே அட்ராக்ட் பண்ணி வச்சுக்க ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து என்ன அர்த்தம்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து HCl அப்படின்னு நான் ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறேன். HCl வந்து ஹைட்ரஜன், சிங்கிள் பாண்ட், குளோரின் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ ஹைட்ரஜனோட ஒரு எலக்ட்ரான் இருக்கும், குளோரினோட ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இந்த குளோரின் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ். எலக்ட்ரோநெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? இந்த பாண்ட்ல இருக்கிற இந்த 2 எலக்ட்ரானையும் குளோரின் என்ன பண்ணிடும்? அது பக்கமா புல் பண்ணும், அது பக்கமா அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்ப எனக்கு பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சைடு வந்து எலக்ட்ரான்ஸோட அமௌண்ட் வந்து கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்து இந்த குளோரின் புல் பண்ணி வச்சுக்குது இல்ல, ஸோ அதனால இந்த சைடு வந்து எலக்ட்ரானோட கிரவுட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து எனக்கு லெஸ் எலக்ட்ரான் கிரவுட், இந்த சைட்ல வந்து எனக்கு வந்து மோர் எலக்ட்ரான் கிரவுட் வந்து அதிகமா இருக்கும். இந்த சைடு வந்து எலக்ட்ரான் கிரவுட் வந்து எனக்கு கம்மியா இருக்கும். எலக்ட்ரான் கிரவுட் வந்து கம்மியா இருக்க சைடு வந்து எனக்கு ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கிற சைடு வந்து எனக்கு ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கிற சைடு வந்து என்ன சார்ஜ் எனக்கு கிரியேட் ஆகும்? நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கிற சைடு வந்து எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். புரிஞ்சுதா?
ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா the tendency to attract the shared pair of electrons towards itself. அதுதான் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே, ஸோ அந்த பாண்ட்ல வந்து கொஞ்சோண்டு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும், கொஞ்சோண்டு நெகட்டிவ் சார்ஜும் வந்து அந்த பாண்ட்ல வந்து கிரியேட் ஆகும். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் போல் அண்ட் நெகட்டிவ் போல் இருக்கிறதுனால இந்த பாண்டை வந்து நம்ம போலார் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். போலார் பாண்ட் ஏன் சொல்றோம் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகிறதுனால அதை வந்து போலார் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து குரூப்ல எப்படி வேரி ஆகுது, பீரியட்ல எப்படி வேரி ஆகுது அப்படின்றத நம்ம படிக்கணும். ஸோ வேரியேஷன் இன் த குரூப். குரூப்ல வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இட் decreases down the group. Decreases down the group. பீரியட்ல வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து குரூப்ல டிக்ரீஸ் ஆச்சுன்னா பீரியட்ல ஆட்டோமேட்டிக்கலி அது ஆப்போசிட்டா இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். இட் இன்க்ரீசஸ் across the period. It increases across the period. So இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து மோஸ்ட்லி நான் மெட்டல்ஸ் தான் வந்து will show electronegativity. Mostly non-metals will be showing electronegativity. ஏன் non-metals will be showing electronegativity? Because non-metals only will be losing electrons. Okay, will be losing electrons. Sorry. Non-metals only will be gaining electrons. So non-metals தான் வந்து they will be gaining electrons. So அதனால they can attract the electrons towards themselves. அதுங்களால எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா they will attract electrons, gain electrons. So non-metals வந்து will show mostly the electronegativity. So example of electronegative elements கேட்டாங்கன்னா oxygen, halogens, இது எல்லாமே வந்து examples for electronegative elements. Halogens-னா fluorine, chlorine, bromine, iodine, இது எல்லாமே வந்து examples for electronegativity. இன்னொரு டாபிக் இருக்கு எலக்ட்ரோபாசிட்டிவிட்டி. ஆனா உங்க சிலபஸ்ல அது கொடுக்கல, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தான் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோபாசிட்டிவிட்டி 10th ஸ்டேட் போர்ட்ல கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட் அதோட மெட்டலர்ஜி போயிட்டாங்க. ஸோ மெட்டலர்ஜி டாபிக் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்றேன். ஓகே, தேங்க்யூ.